கை நிறைய காசுகளை எடுத்துட்டு நாள் 94 95 2 நாட்களுமே ரொம்ப நாளா காத்து கொண்டிருந்த ஒரு மொபைலை வாங்கலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வரையும் போயிருந்தேன். பழைய மொபைலோட டெம்பரே இந்த லட்சத்தில் இருக்குன்னா மொபைல் எந்த லட்சத்தில் இருக்குன்னு மட்டும் யாரும் யோசிச்சிட வேணாம். ஏன்னா மொபைல் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதுல எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஸ்டோரேஜ் தான். ஆல்ரெடி 64 GB வச்சு நான் 4 வருஷம் ஓட்டுனதே பெருஞ்சாதனை. இதுக்கு மேல ஏதாவது ஓட்டணும்னு நினைச்சிருந்தேன்னா போட்டோலாம் வெடிச்சு வெளியே வந்து விழுந்திருக்கும். முதல் நாளே மொபைல் கையில வர வேண்டியது தான். நேரா போய் மொபைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே ஆகி தூக்கிட்டு வர நேரத்தில் ஒரு சின்ன இஷ்யூ ஆகி போச்சு. சரி ப்ரோ, இன்னைக்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்பி வீட்டுக்கு போங்க, நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கொரியர் வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லி டிசப்பாயின்மெண்டோட வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் உறங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்போ வந்து சேருமோ சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருந்தேன். ஆனா கரெக்டா அவங்க சொன்ன டைமிங்கு கொண்டு வந்து ரீச் ஆயிட்டாங்க. நானும் மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்ததுல எந்த ஃபால்ட்டும் இல்லை. நாங்கள் செலக்ட் பண்ண அதே மொபைல் தான் வந்திருந்தது. நார்மலாக நான் ஒரு மொபைல் வாங்குற ஐடியாவில் இருந்தேன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டோ இல்லைனா வந்துட்டு சாம்சங்கில் ஏதாவது ஒரு நல்ல சீரிஸாவோ பார்த்து தான் எடுத்திருப்பேன். ஆனால் அடுத்தடுத்து தேவையில்லாத வீடியோக்களை தேவைக்கு அதிகமாக எடுக்கக்கூடிய ஆளுன்ற ஒரே காரணத்தினால தான் ஐஃபோன் பக்கம் தலை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி மொபைலும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருச்சா. சந்தோஷத்திலேயே இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நன்றி.